என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பரசுராமர் கேரளாவை உருவாக்கி சபரிமலை மீது மணிகண்டனுக்கு ஆலயம் எழுப்பிய போது வருங்காலத்தில் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடும் புனித ஸ்தலமாக இந்த சபரிமலை விளங்கும்னு சுவாமி ஐயப்பனை பரசுராமருக்கு வாக்களித்ததாக புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு. அதன்படி இன்றளவும் கேரளா மற்றும் தமிழகத்தை கடந்து உலக அளவில் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கல்லையும் முள்ளையும் தாண்டி காட்டு வழி பயணமாக கால்நடையாக நடந்து சென்று வழிபடக்கூடிய உலகின் மிகப்பெரிய புனித ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை. ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இனம் மொழியை கடந்து அனைத்து பக்தர்களாலும் கூறக்கூடிய ஒரே கரகோஷம் சுவாமியே சரணமையப்பா என்ற ஆரக மந்திரம். உலக அளவில் ஐயப்பனுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் அனைத்து மாநிலங்களையும் விட தமிழகத்திலிருந்தே அதிக அளவில் சுவாமி ஐயப்பனை தரிசிக்க பக்தர்கள் மாலையிட்டு இருமுடி சுமந்து போறதா சபரிமலை தேவஸ்தானமே தெரிவிச்சிருக்காங்க. கேரளத்தில் அருள் புரியும் சுவாமி ஐயப்பனின் புகழ் தமிழ்நாட்டிற்கு பரவியது எப்படி, ஐயப்பனை முதலில் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னும், தமிழ் பக்தர்கள் அதிக அளவில் சபரிமலைக்கு செல்ல என்ன காரணம்னு, சபரிமலை ஐயப்பன் சிலைக்கு பின் இருக்கக்கூடிய மர்மம் என்ன, 18 படிகளின் தத்துவம் என்னன்னு சபரிமலை ஐயப்பன் பற்றிய பல ஆச்சரியமூட்டும் விஷயங்களை இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க சபரிமலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா சுவாமியே சரணம் ஐயப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஐயப்ப வழிபாடு முன்பொரு காலத்தில் கேரளாவுக்கு மட்டும் தெரிந்த ஒரு வழிபாடாக தான் இருந்துச்சு. பந்தல மகாராஜாவுக்கு வளர்ப்பு மகனாக இருந்த ஐயப்பன் பந்தல தேசத்தின் பாரம்பரியத்தில் வந்ததால் அவர்களுக்கு மட்டும் தெரிந்த சுவாமியாக தான் இருந்தாரு. தமிழகத்தை பொறுத்தவரை ஐயப்பன் ஒரு பிரபலமான கடவுளா இல்லாம இருந்திருக்காரு. நிறைய தமிழக மக்களுக்கு ஐயப்பன்கிற ஒரு கலியுக தெய்வத்தை பத்தி தெரியாமலே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் தமிழக மக்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பற்றியும் ஐயப்பனின் அவதார நோக்கம் பற்றியும் ஐயப்பனின் சக்திகள் பற்றியும் நாடகமாக எடுத்துரைத்தவர் TS ராஜமாணிக்கம். இவர்தான் கலியுக கடவுள் ஐயப்பனை தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர். ஸ்ரீ ஐயப்பன்கிற பெயரில் ஒரு நாடகத்தை நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு ஐயப்பனின் பெருமைகளையும் ஐயப்பனின் சக்திகளையும் எடுத்துரைத்தவர். ஸ்ரீ ஐயப்ப நாடகத்தில் வெறும் ஐயப்ப கடவுளின் அவதாரத்தை மட்டும் சொல்லாம அவருக்கு விரதம் இருந்து வழிபடும் முறைகளையும் எடுத்து சொன்னவர். அதன் பிறகுதான் பல லட்சக்கணக்கான தமிழக பக்தர்கள் ஸ்ரீ ஐயப்பனின் அருளை தெரிந்து கொண்டு சபரிமலைக்கு மாலை போட்டு விரதம் இருந்து அவரை தரிசிச்சுட்டு இருக்காங்க. ஐயப்பனின் அருள் பெற கடுமையான விரதம் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்தபடிதான் இருக்கு. கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடே கிடையாது. சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்பனோட மகிமையை பற்றி சில பேர் தான் உணர்ந்திருந்தாங்க. ஆனால் இன்று ஐயப்பனின் அருளை பெரும்பாலானவர்கள் அனுபவித்து வராங்க. கால சுழற்சி காரணமாக ஐயப்ப வழிபாடுகளில் இன்று பெரும் மாற்றமே வந்துட்டு நிறைய பேரு பணம் கடன் வாங்கியாவது ஐயப்பனை தரிசிக்க சபரிமலைக்கு போறாங்க. கடன் வாங்கி வந்து என்னை தரிசனம் செய்ய என்று சபரிமலை சாஸ்தா ஒருபோதும் சொன்னதே கிடையாது. மகிஷிய வதம் செய்ய ஹரியும் ஹரனும் சேர்ந்து படைத்த சக்தியான சுவாமி ஐயப்பனோட வரலாறு கேட்டாலே நம்மள மெய் சிலிர்க்க வைக்கும். பந்தல மகாராஜாவோட மனைவி சூழ்ச்சி எறிந்து காட்டிற்கு சென்ற ஐயப்பன் மகிஷிய வதம் செய்ததோடு தன் தந்தையின் விருப்பத்தினால் சபரிமலையில குடிகொள்றாரு. சக்தியின் ஸ்வரூபமான சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சரிய விரதத்தில் வீற்றிருந்து தன்னோட பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. பகவான் பரசுராமர் இந்த உலகத்துல 5 கோவில்களை எழுப்பி இருக்காரு. அந்த 5இல் ஒன்றுதான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில். அந்த 18 படிகளையும் மூலஸ்தானத்தில் வைக்கப்பட்ட ஐயப்பன் விக்கிரகத்தையும் பரசுராமரை தன்னோட திருக்கரத்தால உருவாக்கி இருந்திருக்காரு. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொண்ட மனிதராக இருந்தாலும் இருமுடி இல்லாமல் சுவாமி ஐயப்பனோட 18 படிகளை மிதிக்க யாருக்குமே அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட விஷ்ணுவின் அவதாரமான பரசுராமரின் திருக்கரத்தால் உருவாக்கப்பட்ட சுவாமி ஐயப்பன் சிலை இப்போ சபரிமலையில கிடையாது. சாஸ்தாவின் சிலையும் கோவிலும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்போது உள்ள சுவாமி ஐயப்பன் சிலை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சிற்பியால தான் செய்யப்பட்டது. சரியா 1950ஆம் ஆண்டு
வழக்கம் போல மாதாந்திர பூஜைக்கு பிறகு மே 20ஆம் தேதி நடை சாத்தப்பட்டிருக்கு. அடுத்த மாதாந்திர பூஜைக்காக ஜூன் 16ஆம் தேதி கோயில் திறக்கப்பட்டிருக்கு. அனைவரும் மிகப்பெரிய பேரதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்காங்க. அந்த கோவிலோட சந்திக்காரன் தான் இந்த அழிவை முதல்ல பார்த்திருக்கான். ஜூன் 14 அன்று 18 படிகள் கொண்ட செங்குத்தான விமானத்தின் உச்சியை அவர் அடைந்த போது அந்த மனிதர் ரொம்பவே பயங்கரமான ஒரு காட்சியை பார்த்திருக்காரு. கருவறை உடைக்கப்பட்டு கிட்டத்தட்ட கோவில் முழுவதுமாக எரிந்து நாசமாகி இருந்திருக்கு. சாஸ்தா சிலையை பொறுத்தவரை அவரோட தலை துண்டிக்கப்பட்டிருந்திருக்கு. இடது மூட்டு வெட்டப்பட்டிருந்திருக்கு. இறைவனோட விரல்கள் வெட்டப்பட்டு சிதறி கிடந்திருக்கு. சபரிமலை கோவில் முழுவதுமாக எரிந்து நாசமாகி கிடந்திருந்திருக்கு. மூலஸ்தானமும் அழிக்கப்பட்டு உள்ளே உள்ள சுவாமி ஐயப்பனோட சிலை தூள் தூளாக நொறுக்கப்பட்டு கிடந்திருக்கு. அரை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவில் அடர்ந்த விலங்குகள் நிறைந்த காடுகளுக்கு நடுவில் ஒரு தனியான அமைப்பாக இருந்திருக்கு. கோவிலை சுத்தி 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் குடியிருப்பே கிடையாதா. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு ஜூன் 20ஆம் தேதி அந்த இடத்தை பார்வையிட்ட கொல்லம் டிஎஸ்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த கோவிலோட கதவுகள்ல 15 வன்முறை வெட்டுக்காயங்கள் இருக்குது அப்படின்னும், குற்றவாளிகள் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரமாவது இந்த கதவை உடைக்க கடினமா உழைத்திருக்காங்க அப்படின்னும், காழ்ப்புணர்ச்சியால் வேணும்னேதான் சபரிமலை ஐயப்பன் கோவிலை இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சமூக விரோதிகளால் சுவாமி ஐயப்பன் கோவில் தரைமட்டமாக்கப்பட்ட பிறகு, கோவிலும் சிலையும் அழிக்கப்பட்ட பிறகு கோவிலை மறுசீரமைச்சிருக்காங்க. தேவ பிரசன்னம் பார்க்கப்பட்டு மறைந்த முன்னாள் சபாநாயகர் பழனிவேல் ராஜனின் தந்தை PD ராஜன் தமிழகத்தில் சிலை வடிவமைக்க செய்ய சொல்லியிருந்திருக்காரு. கும்பகோணம் பக்கத்துல உள்ள சுவாமி மலையை சார்ந்த சிற்ப கலைஞரான ராமசாமி ஸ்தபதி வடித்து தந்த ஐயப்பன் சிலைதான் இப்போது வழிபாட்டில் உள்ள சிலை. பரசுராமர் வடிவமைத்த சிலையின் துகள்கள் ஒன்றாக்கப்பட்டு கோவில் மணியாக கொடிமரம் பக்கத்துல வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 18 படிகளின் மகிமைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது 18 படிகள். அதன் மீது தர்ம சாஸ்தாவாக விற்றிருக்கும் மணிகண்டன் சன்னிதானம். கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தனும் வாழ்நாள் பாக்கியமாக கருதுவது. அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வை தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் கூறப்படுகிறது. சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இந்த 18 படிகளை காத்து வராங்க. மனதில் பக்தி இன்றி விரதங்களை கடைபிடிக்காத பக்தர்கள் அந்த 18 தேவதைகள் மீது கால் வைக்க நினைத்தால் மேல் சொன்ன காவல் தெய்வங்கள் அத்தகைய பக்தர்களுக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்துவாங்க. இந்த படிகளுக்கு தந்திர முறையில் ஒவ்வொரு மாதமும் பூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத்தன்மையும் புனர்தாரணம் செய்து வருகின்றனர். புலன் 5, பொறி 5, பிராணன் 5, மனம் 1, புத்தி 1, ஆங்காரம் 1 இவைகளை கடந்து ஐயப்பனை காண வேண்டும் என்ற கருத்தின்படி 18 படிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த 18ங்கிற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேரு, கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18ன்னு இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகளும் இருக்கு. இந்த 18ஆம் படிகளும் தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் ஈயம், பித்தளை, செம்பு போன்ற உலோகங்களை கொண்டு இந்த கவசம் அமைக்கப்பட்டுள்ளது. ஐயப்பன் தன்னுடைய 18 கருவிகளை வைத்துதான் 18 படிகளை உருவாக்கியதாகவும் கூறப்படுது. வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிண்டிபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுத்துவை, பாசம், சக்கரம், ஹலம், மலு, முஷல ஆகிய 18 போர்க்கருவிகளை கொண்டுதான் இந்த 18 படிகளையும் உருவாக்கி இருக்காங்க. ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகளில் விநாயகர், சிவன், பார்வதி, முருகன், பிரம்மா, விஷ்ணு, ரங்கநாதர், காளி, யமன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய 18 தேவதைகள் இருந்து அருள் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 18 படிகள் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா? முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் தீயவையும் நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் அப்படின்னு உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இரண்டாம் படி சாங்கிய யோகம்.
பரமாத்மாவே என்னுடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்து அவர்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது 2ஆம் படி. 3ஆம் படி கர்ம யோகம். உபதேசம் பெற்றால் போதுமா? மனம் பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யும் மனப்பக்குவம் தான் 3ஆம் படி. 4ஆம் படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாம, எது மீதுமே பற்று இல்லாம பரமனை அடையும் வழியில் முன்னேறுவதுதான் 4ஆம் படி. 5ஆம் படி சந்நியாச யோகம். 5ஆம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது 5ஆம் படி. 6ஆம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த 5 நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுதான் 6ஆம் படி. 7ஆம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம் தான், எல்லாமே கடவுள்தான் அப்படின்னு உணர்வது 7ஆம் படி. 8ஆம் படி அட்சர பிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதுதான் 8ஆம் படி. 9ஆம் படி ராஜ வித்ய ராஜகுஹ்ய யோகம். கடவுள் பக்தி இருந்தால் மட்டுமே பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் அப்படின்னு உணர்ந்து கொள்வது 9ஆம் படி. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எப்படிப்பட்ட தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே பார்க்க வேண்டும். இதுதான் 10ஆம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசனம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வது 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு வெறுப்பு, ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை களைந்து அனைத்திலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் 13ஆம் படி. 14ஆம் படி குணத்திர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மில் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமமென்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி சிரித்தாத்ரய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தை பெறுவது 17ஆவது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. சத்தியம் நிறைந்த இந்த 18 படிகளையும் படிப்படியாக கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே அந்த சபரிமலை வாசன் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தருவார். நம் வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பதை ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவம். எதுக்காக சபரிமலைக்கு போறதுக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்குன்னு எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி எழும். சபரிமலை ஐயப்பன் சன்னிதானம்ங்கிறது மலையின் மேல் இருப்பதால் பல கஷ்டங்களை தாண்டிதான் அந்த இறைவனை நம்ம தரிசனம் செய்ய முடியும். தரிசனத்திற்காக செல்லும் வழியில் ஏற்படும் இடர்பாடுகளை நம்ம தாங்கிக்கிறதுக்காக எடுக்கப்படும் பயிற்சிகள் தான் இந்த கடுமையான விரதம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பக்குவப்படுத்தி கொண்டு ஒழுக்கமாக வாழ்வதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ளும் காலம்ங்கிறது தான் இந்த விரத காலம். சபரிமலைக்கு மாலை அணிந்து கொள்பவர்கள் பல வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் 60 நாட்கள் விரதத்தை கடைபிடிச்சு வந்தாங்க. 60 நாட்கள் விரதம் இருப்பது ரொம்ப கடினமாக இருந்ததால அதனை ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்களா குறைச்சிக்கிட்டாங்க. ஆனா இப்போலாம் விரதம் இருக்கக்கூடிய நாட்களை அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி அவங்களே தீர்மானம் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்குன்னு விரதம் இருக்கீங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து போறதுதான் சரியான முறை. வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் உற்சாகத்தை ஏற்படுத்தவும் ஆரோக்கிய வாழ்வு வாழவுமே ஒரு மண்டல விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. சுய கட்டுப்பாடும் இந்த விரதத்தின் ஒரு முக்கிய நோக்கமா இருக்கு. சபரிமலை செல்ல விரும்பும் ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை மாதம் 1 தேதி அன்னைக்கு மாலை போட்டுக்குவாங்க. அன்னைக்கு நட்சத்திரம் திதி எல்லாம் பார்க்க தேவையில்லை. எதனாலன்னா குளிர்காலத்தின் தொடக்க நாள் தான் கார்த்திகை முதல் நாள். நம்மளோட உடம்ப அப்போதுல இருந்தே தயார்படுத்திக்கிட்டாதான் குளிர் நிரம்பிய மார்கழி, தை போன்ற மாதங்களில் மலை பிரதேசத்தில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக விளங்குங்கிறத கருத்தில் கொண்டு கார்த்திகை மாதம் 1 தேதி மாலை போட்டுக்கிறாங்க.
சபரிமலை புனித பயணம்ங்கிறது உணர்ச்சிகளின் ஒரு சோதனை தான். மாலையிட்டு மாலை சவிட்டி திரும்பி வரும் வரை பக்தர்கள் எளிய வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் விரதம்னு சொல்றாங்க. ஒரு பக்தன் எப்போ மாலை போட்டுக்கிறானோ அன்னையில இருந்து அவனோட விரதம் ஆரம்பமாகுது. மலை பயணம் செய்து சுவாமியை தரிசிக்க வேண்டும் என்ற அவனுடைய ஆவலை வெளிப்படுத்துவதற்காகவே மாலை போட்டுக்கிறாங்க. இப்படி ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டுக்கிறவங்க ஐயப்பனின் உருவம் பொறித்த காசு ஒன்றை எடுத்து துளசி செடியின் வேரிலிருந்து உருவாக்கப்பட்ட மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலையை தான் அணிஞ்சுக்கணும். எதனாலன்னா துளசி மாலை ஸ்ரீமத் நாராயணருக்கு உரியது. விஷ்ணு பகவான் சாந்த குணம் கொண்டவர், கோபமற்றவர். அவருடைய மனமும் உடலும் குளிர்ந்த தன்மை வாய்ந்தது. பார்க்கடலில் ஆதிசேஷனை படுக்கையாக கொண்டு படுத்திருக்கும் பரம தயாநிதி விஷ்ணு பகவான். அவருடைய நினைவாக துளசி மாலை அணியப்படுது. அறிவியல் ரீதியா பார்த்தோம்னா துளசி மாலை அணிவதால் உடல் ஆரோக்கியமா இருக்கும், நோய் நொடிகள் தாக்காது. இருதய பிணிகளும் சுவாச சம்பந்தப்பட்ட எந்த நோய்களுமே தாக்காது. உயர்ந்த மலையின் மீது ஏறும் ஒரு மனிதனுக்கு இது எதுவுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதால தான் அந்த வியாதிகளை தீர்த்து வைப்பதற்காக துளசி மாலை அணிஞ்சுக்கிறாங்க. மலை மீது குடிக்கொண்டிருக்கும் ஐயப்பனை தரிசிக்க ஆரோக்கியமும் இருக்கணும். இதை தெரிஞ்சுக்காத சிலர் ருத்ராட்ச மாலை அப்படிங்கிற எலத்தங்கொட்டையில் தயாரிக்கப்பட்ட போலி மாலையையும், போலியான துளசி மாலையையும், பவள மாலையையும், தாமரை இலை மாலையையும் அணிஞ்சுக்கிறாங்க. இந்த மாலை போட்டாதான் சபரிமலைக்கு போக முடியுமா? எதனால மாலை போட்டுக்கணும்னு கேட்டா, மணிகண்டன் கைலாயத்திலிருந்து அனுப்பப்பட்ட போது உயர்ந்த மணிகளினால் கோர்க்கப்பட்ட மாலை ஒன்றை அணிந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரு. இதனாலதான் அவருக்கு மணிகண்டன்கிற பெயரே ஏற்பட்டுச்சு. மாலை அணிந்தவர் அனைவருமே மணிகண்டனோட மறுபிம்பங்கள்னு நினைவூட்டுவதற்காக தான் இந்த மாலை போட்டுக்கப்படுது. துளசி மாலையில் ஐயப்பனின் உருவம் பொறித்த முத்திரை மாலையை நம்மளே போட்டுக்க கூடாது. ஐயப்பன் கோவிலுக்கு போய் அங்க உள்ள அர்ச்சகர்கள் கிட்ட கொடுத்து இறைவன் முன்னிலையில் வைக்கப்பட்டு முறையான பூஜைகள் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மாலையை நம்ம போட்டுக்கணும். தக்க குருநாதர் கிடைக்காதவங்க இறைவனையே மானசீக குருவாக நினைத்து அவருடைய பிரதிநிதியாக ஆலய அர்ச்சகரை கருதி அவங்க கையால ஐயப்பன் சன்னதியில் இந்த மாலையை போட்டுக்கலாம். யார் நமக்கு மாலை போட்டு விடுறாங்களோ அவங்கள நம்மளோட குருநாதர் அப்படிங்கிறத மறக்க கூடாது. மாலை அணிந்தவுடன் நம்மளால முடிஞ்ச காணிக்கைய அந்த குருநாதருக்கு கொடுக்கணும். உயர்ந்த மணிகளை உடைய மாலையை தர்மசாஸ்தாவின் கழுத்திலே அணிவித்த இந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் குருமார்களின் கையால் மாலை அணிவிக்கப்படும் சடங்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இப்படி ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கிட்டவங்க அடுத்து தினமும் அதிகாலையிலேயே எழுந்து பச்சை தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் குளிக்கணும். இதனால உடம்பு சுத்தமாகிறதோடு மட்டுமில்லாமல் உடல் களைப்பும் நீங்கும். இறைவன் முன் உற்சாகத்துடன் பணியில் ஈடுபட முடியும். பக்தர்கள் சபரிமலைக்கு போகும்போது பம்பையில குளிச்சுட்டு தான் தரிசனத்துக்கு போகணும். பம்பையில் தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதனால நம் உடம்பானது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காங்க. உடல்நிலை சரியில்லாதவங்க வெதுவெதுப்பான நீர்ல குளிக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அடுத்ததா நெற்றியில் தினமும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். வீட்டில் உள்ள ஐயப்பனின் திருவுருவ படத்திற்கு தினமும் பூக்கள் வைக்கணும். ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்ற வேண்டும். தினம்தோறும் பூஜை செய்யும் போது ஐயப்பனுக்கு சமைச்சுதான் நைவேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எச்சில் படாத பழ வகைகளோ அல்லது ஒரு டம்ளர் பால் வச்சு கூட பூஜை பண்ணலாம். காலையிலும் மாலையிலும் 108 சரணம் சொல்லிதான் ஐயப்பனை பூஜை செய்யணும். ஐயப்பன் விரதம் இருக்கும்போது சாப்பிடாம தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுல எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. காலையில் பூஜையை முடித்துவிட்டு சாப்பிடலாம். இதே போன்று மாலையிலும் பூஜையை முடித்துவிட்டு உணவருந்தலாம். இப்படி மாலை போட்டுக்கிட்ட காலங்களில் கடுமையான மன விரதத்தையும் உடல் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கணும். மனம், வாக்கு, காயம் ஆகிய 3 பெண்கள் மேல் உள்ள இச்சையை தவிர்க்க வேண்டும். வேடிக்கை விளையாட்டுகள் பார்ப்பதை நிறுத்தி நாடகம், கூத்து, திரைப்படத்தை தவிர்க்க வேண்டும். சபரிமலைக்கு வரும் ஐயப்ப சாமிகளின் உடைகள் கருப்பு, நீலம், காவி நிறத்தில் இருக்கணும். எதனாலனா கருப்பு வண்ணம் அணிவதால் சனீஸ்வரனையும், நீல வண்ணம் அணிவதால் தர்மசாஸ்தாவையும், பொன் வண்ணமாக அணிவதால் பரமேஸ்வரனையும், பச்சை வண்ணம் ஸ்ரீமத் நாராயணனையும் திருப்திப்படுத்துமா. இவை தற்காலிக சந்நியாசத்தின் அடையாளங்களா இருந்திருக்கு. காவி நிற உடை என்பது நிரந்தர சந்நியாசத்தின் அடையாளம். காவி கட்டியவன் மீண்டும் இல்லறத்துக்கு திரும்ப கூடாது அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கும். இதை பெரும்பாலும் யாரும் மதிக்கிறது கிடையாது. இப்படி வண்ண வண்ண ஆடைகளை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை நிற கொடிய காடின் நடுவி
பச்சை இலைகளுக்கு நடுவே நடந்து போகும்போது அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட கருப்பு நீல நிற ஆடைகளை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிறவங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எதனாலனா அந்த காலகட்டத்தில் வாகன வசதிகள் இல்லாம இருக்கும் போது மலைப்பாதையில் பயணிக்க நம்முடைய பாதங்களை தயார்படுத்தி கொள்வதற்காகவே காலணிகளை அணியாமல் 48 நாட்கள் பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். ஐயப்பன் வீற்றிருக்கும் சபரிமலை ஏற்ற இறக்கமும் கல்லும் முள்ளும் நிறைந்தது. சில நேரம் செங்குத்தான மேட்டிலும் சில நேரம் கிடுகிடு பாதாளத்திலும் ஏறவும் இறங்கவும் வேண்டியிருக்கும். அப்போ செருப்பு போட்டிருந்தா விளைவு விபரீதமாகிடுங்கிறதால தான் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இயற்கையான பிடிப்பும் நம்மை கட்டுப்படுத்தும் சக்தியும் செருப்புக்கு கிடையாது. அதனாலதான் செருப்பு போடாம போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்கிற இந்த காலத்திலையும் நம்ம செருப்பு போட்டுட்டு இருந்தோம்னா நம்முடைய உள்ளங்கால்கள் ரொம்ப மிருதுவா மாறி இருக்கும். முரட்டு தன்மை கொண்ட கானகத்தில் கல்லையும் முள்ளையும் தாங்கக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்காது. அதனாலதான் காலணிகளையும் குடைகளையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. விரத காலத்தில் இயற்கையின் சீற்றத்தை சமாளிச்சு கொள்ள நம்ம பழகிட்டோம் அப்படின்னா மலை பயணத்தின் போது எதிர்பாராத நேரிடும் திடீர் மழை குளிர் காற்றை நம்ம சமாளிக்க முடியும். நம்மளோட உடம்புக்கு எந்தவித கெடுதலும் ஏற்படாது. அதனாலதான் குடை பிடிப்பதையும் காலணி அணிவதையும் தவிர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது எதனாலன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் நரம்புகள் தளர்ந்து போகும். இதனால் வழக்கத்திற்கு மீறிய சோம்பேறித்தனமும் தூக்கமும் வந்து குடிக்கொண்டு விடுமா. கண் விழிக்க முடியாத நிலை ஏற்படுமா. பெரும்பாலும் சபரிமலைக்கு போறவங்க இரவு நேரத்திலும் நடக்க நேரிடும். இதனால அதிக சோர்வும் தூக்க கலக்கமும் ஏற்படும். அதனாலதான் விரத நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காம இருக்குது நல்லதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எதனால மாலை போட்டுக்கிறவங்க முடி வெட்டிக்கிறதோ முக சவரமோ செய்யக்கூடாது சொல்றாங்க தெரியுமா? முக திருத்தமும் முடி திருத்தமும் என்னோட அழக மத்தவங்க பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுது. முடி வளர்ப்பதும் மொட்டை போடுவதும் எனக்கு இந்த உலகத்தின் மீது எந்த பற்றும் கிடையாது. இறைவனை பற்றி மட்டுமே நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற சிந்தனையை காட்டிக்கிறதுக்காக தான் இப்படி செய்யப்படுது. மொட்டை போடப்பட்ட முகம் எப்படி அழகை இழந்து காட்சி தருமோ அத மாதிரிதான் அடர்ந்த தாடி மீசையும் பார்க்க சகிக்காது. என்னுடைய சிந்தனையை மற்றவர்கள் வேறு திசையில் திருப்பிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட இந்த கட்டுப்பாடு விதிக்கப்படுது. அடுத்து மது அருந்துபவர்களும் புகைப்பிடிப்பவர்களும் மாலை போட்டுக்கிட்ட பிறகு இதை அறவே விட்டுடணும். எந்த ஒரு பழக்கமா இருந்தாலும் அதை ஒரு மண்டலம் கஷ்டப்பட்டு கடைபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே நமக்கு பழகிடும். தீய பழக்கத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ளவே இந்த விரத முறைகள் கடைபிடிக்கப்படுது. சிகரெட் பிடிக்கிறதால நரம்புகள் தளர்ந்து போகுது. செய்யத்தகாத செயல்களை செய்ய தோண்டுது. சபரிமலை இருக்கும் இடம் 4 புறமும் பள்ளத்தாக்கால நிறைஞ்சிருக்குது. போதைப் பொருட்களை வழக்கமாய் கொண்டவன் அந்த போதையின் காரணமாக தவறி விழுந்து விடலாம், மலை ஏற முடியாமல் மயங்கி களைத்து விடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட தீய செயல்கள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாலை போட்டிருக்கவங்க பகல் நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்துல தூங்கி பழகிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு பழக்கமா மாறி மலையில் நடக்கும் போதும் நம்முடைய பயணத்தை தொடர விடாமல் களைப்பையும் சலிப்புடன் கூடிய சோர்வையும் தூக்கத்தையும் ஏற்படுத்திடுமா. அதே மாதிரி இரவு நேரத்திலும் சிறிய துண்ட விரிச்சே தூங்க பழகிக்கணும். மலை பயணத்தின் போது அதிகமாக சுமைகளை எடுத்துட்டு போக முடியாது. இந்த விரத காலத்திலும் நாம் பாய் தலையணை போர்வையை வச்சு தூங்கி பழகிட்டா மலைக்கு போகும்போது அதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அதனாலதான் காட்டுல ஒரு துண்டை விரிச்சு படுக்கிறதன் மூலமா கொடிய விஷ ஜந்துக்களின் அபாயத்துல இருந்தும் நம்ம தப்பிக்க முடியுமா? எப்படி தெரியுமா? துண்டுல தேல் இருந்துச்சுன்னா உடனே தெரிஞ்சிடும். அதே வேறு ஒரு கனத்த போர்வையில் தேலோ மற்ற ஏதேனும் விஷ ஜந்துக்கள் இருந்தாலோ அதை கண்டுபிடிக்கிறது சிரமம். அதே போன்று மாலை அணிந்திருக்கும் பக்தர்கள் சக பக்தர்களை சந்திக்கும் போது ஐயப்பா என்றும், பெண் பக்தர்களை மாளிகைபுரம் என்றும், சிறுவர்களை மணிகண்டா என்றும், சிறுமிகளை கொச்சி என்னும் அழைக்க வேண்டுமா? எதனாலன்னா ஆண்கள் பகவானின் திருவுருவம் என்றும், பெண்கள் சகோதரிகள் என்றும், சிறுவர்கள் பகவானின் பால் வடிவம் என்றும், சிறுமிகள் தங்கைகள் என்ற உணர்வும் அவங்களுக்கு ஏற்படணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு ஐயப்ப பக்தர் மற்றொரு ஐயப்ப பக்தரை சந்திக்கும் போது சுவாமி சரணம்னு சொல்லணும். பேசிட்டு இருக்கும் போதும் இடையிடையே சாமி சரணம்னு சொல்லணும். பேச்சை முடிக்கும் போதும் சுவாமி சரணம்னு சொல்லணும். இதனால பணிவும் பக்தியும் வளருமா. போடப்பட்டிருக்கும் வேஷம் இறைவனுக்குரியது, பேசக்கூடிய பேச்சு இவ்வுலகுக்குரியது. எனவே இறைவனை மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை 2 பேர்ல ஒருத்தருக்காச்சும் உருவாகலாம். அதை போக்குறதுக்காக தான் சாமி சரணம்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் இறைவனின் அடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவூட்டதான் சாமி சரணம்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போதும் பெரியும் போதும் சரணம் சொல்வதும் கடைபிடிக்கப்படுது. துக்ககரமான நிகழ்ச்சிகளில் ஐயப்ப பக்தர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவங்களும் கலந்துக்க கூடாது. எதனாலன்னா துக்க வீட்டிலிருந்து பரவும் துர்க்கிருமிகள் மலை பிரயாணத்துக்கு தயாராய் உள்ள உடல் நிலையை கெடுத்து விடலாம். அப்படிங்கறதால குடும்பத்தாரிடமும் அந்த கிருமிகள் ஒட்டிட்டு வந்து அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கலாம்ங்கிறதால இது தடை செய்யப்பட்டிருக்கு. மாலை அணிந்திருப்பவரின் வீட்டில் இருக்கும் பெண்கள் பூஜை அறைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் அவர்களின் முகத்தினை நேருக்கு நேராக சபரிமலைக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் பார்ப்பதை தவிர்க்கணும். இந்த சமயத்தில் அவர்கள் சமைத்த உணவையும் சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெளியில தங்கிக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பூப்புனித நீராட்டு விழாவுக்கோ குழந்தை பிறந்த வீட்டிற்கோ மேற்சொன்ன காரணங்களிலாலேயோ போகக்கூடாது. இதே விதமான விளக்கத்தை உள்ளடக்கியே மாத விளக்கான பெண்களை பார்க்க கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடையும் ஏற்படுத்தி இருக்காங்க. மாத விளக்கான பெண்களை சுற்றி கிருமிகள் இருக்குமா, அதனாலதான் ஐயப்ப சாமிகளை கவனமா இருக்க சொல்லியிருக்காங்க. யோக பட்டை அணிந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கும் அந்த ஐயப்பனை வழிபட செல்வதற்கு முன்பு சில கடுமையான விரதங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். மலைக்கு செல்வதற்கு முன்பு உங்களால முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் ஒரு ஐயப்ப பூஜை செய்து 10 ஐயப்ப சுவாமிகளுக்காவது அன்னதானம் அளிப்பதென்பது ரொம்பவே சிறந்ததா இருக்கும். எதனாலன்னா அன்னதான பிரபு என்று அழைக்கப்படுபவர் ஐயப்பன். குழந்தை இல்லாதவர்கள் தென்னங்கன்று அல்லது மணி வாங்கி கொடுக்கறதா வேண்டிக்கோங்க. குழந்தை பிறந்த பிறகு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவாங்க. 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து சபரிமலைக்கு சென்று விட்டு வந்த பிறகு பிறந்த நிறைய குழந்தைகளுக்கு அந்த ஐயப்பனின் நாமத்தையே பெயரா சுட்டி இருப்பாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றுதான். மனதார அந்த ஐயப்பனை நினைத்து விரதமிருந்து வேண்டிக் கொள்ளும் வேண்டுதல்கள் இன்றளவும் நிறைவேறிட்டு இருக்குங்கிறத நீங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பா உணருவீங்க. இப்போ நம்ம பார்த்த அனைத்து விதிமுறைகளுமே ஐயப்ப பக்தர்கள் மலைக்கு செல்லும் முன் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள். இந்த கட்டுப்பாடுகளை சிலர் தவிர்க்க முடியாத காரணங்களால மீறிடுவாங்க. இதை பார்த்த மற்ற ஐயப்ப சாமிகள் நம்மளும் அப்படி செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஓரிருவர் தவறு செய்தால் அதனால் ஊக்கம் கொண்டு நீங்களும் தவறான பாதையில போயிடாதீங்க. ஐயப்பனை மனதில் நிறுத்தி நல்ல வினைகளை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். கெட்ட வினைகளையும் தீமைகளையும் செய்தால் நம்முடன் வரக்கூடியதும் அந்த கெட்ட வினைகள் தான். இதை மனதில் நிலை நிறுத்தி ஐயப்ப சுவாமியின் விரதத்தை கடைபிடித்து வாங்க. ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்லவிருக்கும் ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்கள் கூடவும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல பதிவு செய்யற அனைத்து வீடியோக்களுக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.